இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே 3ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். நேர்களே, முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமா இருக்க போதா, எப்படி இருக்க போகுது? மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அதி அற்புதமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ராசியில் சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலத்தில் இந்த வாரத்தில் சந்திரனும் ராசியில் இருந்து வாரத்தை தொடங்குறார். சூரிய சந்திரனுடைய சேர்க்கை இது ரொம்ப விசேஷமான யோகம். அதாவது இந்த உலகத்தில் எது நிலையான ஒரு விஷயமோ அதை தரக்கூடிய யோகம். பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய இந்த உலகத்திற்கு தேவை, பொருளின்றி அமையாது உலகு. ஆனால் அது இந்த பிறவியோடு இந்த ஜென்மாவோடு முடிஞ்சிடும். ஆனால் நம்முடைய கல்வின்னு சொல்லக்கூடியது அடுத்தடுத்து 7 பிறப்புக்கும் துணையாக வரும்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். அப்படியாக இந்த சூரிய சந்திரனுடைய சேர்க்கை யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு கல்வி சிறப்பாக வரும். கல்வி சிறப்பாக வரும்னு சொன்னால் அது நம்முடைய அந்த எஜுகேஷன் சிஸ்டம், இப்போ ஸ்கூலில் காலேஜில் போய் படிக்கிறோம்ல, அது மட்டும் கிடையாது. அவங்களுக்கு கல்வின்னு சொல்லக்கூடிய விஷயம் இயற்கையிலே இருக்கும். இயற்கையிலேயே அறிவாளியாக புத்திசாலியாக இருப்பாங்க. சித்துக்களை கற்றுக்கொள்ளக்கூடிய சித்தர்களாக ஆகக்கூடிய அளவிற்கு யோகம் இருக்கிறது. எதற்காக இவ்வளோ அதை நம்ம ஆணித்தரமாக சொல்கிறோம்னா, சூரிய சந்திரனுடைய சேர்க்கையில் குறிப்பாக 2.25 நாள் இருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு நாள் அமாவாசையாக இருந்து அந்த சமயத்தில் பிறந்த தோஷம்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறதுனால இந்த விளக்கம் சொல்லியிருக்கேன். இந்த வாரத்தில் அந்த அம்சம் வர்றதுனால அது பொருந்தி வருது. சூரிய சந்திரன் சேர்ந்து ராசியில் இருக்கிறது, அந்த சந்திரன் அப்படியே அடுத்து குருவோட போய் சேர்றது, கடைசியாக தன்னுடைய சொந்த வீட்டில் போய் சுசேட்சத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய அம்சம் சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷம். இந்த வாரத்தில் ஒன்றே ஒன்று நீங்கள் கஷ்டப்படாமல் செய்யணும். அது என்னென்னா செலவு பண்ணணும். செலவு பண்ணுறதுல நம்ம எப்படி எடுத்துக்கணும் அது அப்படின்னு கேட்டால், சம்பாரித்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறேன். இப்போ நான் எப்படி இருக்கேன், அப்பாடா இந்த பிரச்சனை எப்படி முடிக்க போகிறேன்ட்டு இருந்தேன், இந்த கமிட்மெண்ட்டுக்கு சரியாக பணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி? செலவு பண்ண தான் போகிறோம், செலவு பண்ணுறதுக்கு பணம் வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படலாம். சம்பாரித்த பணம் எல்லாம் செலவாக போயிடுச்சுன்னா கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்கணும். அப்படியாக விரயபாவம் வலுத்து இருக்கிறது. செலவு செய்வதற்கு தயங்க வேண்டாம். அந்த செலவு உங்களுக்கு பன்மடங்காக திரும்பி வரக்கூடிய அளவிற்கு ஞானம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திர தரிசனம், கிருத்திகை, அக்ஷய திருத்தியை, சுக்ல சதுர்த்தி விரதம், சஷ்டி விரதம், இவ்வளவு விரத நாட்கள் விசேஷ நாட்கள் வருகிறது. இந்த 12 ராசிகளுக்கும் இந்த விரத நாட்களை பயன்படுத்தி கொள்ளும்போது மிகச்சிறந்த பலாபலன்கள் கிடைக்கும். சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க மேஷ ராசினருக்கு அதி அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைய போகுதுன்னு. தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா, இல்லை அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா? ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த ஒரு விஷயம் மட்டுமே போதும் உங்களுக்கு. இந்த வாரம் மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரன் அந்த 11ஆம் பாவத்தில் இருக்கிற வரைக்கும் சாதகமாக அனுகூலமாகத்தான் இருக்கும். அதை தாண்டி சந்திரனுடைய கதியும் சாதகமாக தான் இருக்குது. 12ஆம் பாவத்தில் இருந்து இந்த வாரத்தை தொடங்கினாலும் ராசியில் உச்ச பலத்தை அவர் அடையப்படுறார். அப்படி அடையும் போது குருவோடு சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடக்கும். அதன் பிறகு 3ஆம் இடமான காரிய தைரிய ஸ்தானத்தில் போயிட்டு செவ்வாயோடு சேர்ந்து இருந்து இந்த வாரம் பூர்த்தி அடையுது. அப்போ இந்த வாரம் உங்களுக்கு நல்ல தைரியமாக இருக்கும், நல்ல சந்தோஷமாக இருக்க முடியும், தேவையான பொருட்கள்லாம் வாங்க முடியும், நினைச்ச இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர முடியும், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது என்னன்னு கேட்டால் தூக்கம். சரியாக தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கிடணும். யாருக்கு அதிகமான பணம் வர ஆரம்பிக்கிறதோ அவர்களுக்கு தூக்கம் குறைந்து விடும். அதிகமான சந்தோஷத்தில் இருக்கும்போதும் அதிகமான துக்கத்தில் இருக்கும்போதும் ஒருவரால் தூங்க முடியாது. அப்போ நீங்கள் தூக்கத்தில் கவனமாக இருக்கணும். தூக்கத்தில் கவனமாக இருக்குன்னா நிறைய பேர் அந்த தூங்குறது நிறைய தூங்கினா தப்பு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம். குழந்தைங்களை விட பெரியவங்க எழுப்புறதுக்கு அம்மா பாட்டிலாம் கஷ்டப்படுவாங்க, தூக்கத்தில் எழுப்புனா பாவம்னு சொல்லிட்டு. அதிகமாக தூங்கினாலும் உடல் நலனுக்கு அது கேடு தான், தீங்கு தான். குறைவாக தூங்கினாலும் அது கேடு தான். அதனால் சரியான தூக்கத்தை நீங்கள் கடைபிடித்தா இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். சார், ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றது மட்டும் இல்லாமல் அவங்க எதில் கவனமாக இருக்கணுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மிதுன ராசி என்பவர்களுக்கு உத்தியோக பாவம் ரொம்ப நல்லா இருக்குது.
அதாவது படிச்சுட்டு இருக்கும்போதே வேலைக்கு போகக்கூடிய ஒரு அம்சம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வீட்டில் இல்லை, நான் வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட அந்த வேலையை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இல்லையா, அதுக்காக போகலாம். உங்களுடைய ஓய்வு நேரத்தை வந்து நீங்கள் ஏதாவது பயனுள்ள விஷயத்தில் முதலீடு செய்யணும். அந்த நேரத்தை வந்து இப்போ முதலீடு செய்தால் எதிர்காலத்தில் அது உங்களுக்கு நிறைய அறுவடையாக திரும்ப கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. 10ஆம் பாவம் வலுத்து இருக்கும்போது கூடுதலாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது, உங்கள் நேரத்தை வந்து பயனுள்ளதாக முதலீடு செய்கிற மாதிரி ஏதாவது சின்ன வேலைகளை செய்கிறது, உங்களுடைய தந்தையோ உங்களுடைய உறவினர்களோ உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணால் அதில் போய் கூட இருந்து நீங்கள் கற்றுக்கலாம். அதெல்லாம் என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். அப்படியாக இந்த வாரத்தில் நீங்கள் இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும். 3ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 11ஆம் பாவத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு, விசேஷமானது. சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா, வெட்டிட்டு வாடானா கட்டிட்டு வரான்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு உங்களால் சிறந்து விளங்க முடியும். சாதகமான அம்சம். கவனமாக இருக்க வேண்டியது பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். அந்த பேச்சு வந்து இனிமையாக இருக்க வேண்டும். வாக்கினிலே இனிமை வேண்டும் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிக்கணும். 2ஆம் பாவத்தில் செவ்வாய் நீச்ச கதியில் இருக்கார். அதனால் நிறுத்தி நிதானமாக யோசித்து பின்விளைவு தெரிந்து பேசும்போது எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், மிதுன ராசினருக்கான வார பலன்கள் பத்தி சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க சார். என்னன்னு பார்க்கலாம். செந்தில் வடிவேலன் தூத்துக்குடியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 5/11/1989 மதியம் 1:10 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான். மீண்டும் தாயகம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் இன்னும் அதற்கான சூழல் அமையவில்லை. எப்போது இந்தியா திரும்புவான்? இங்கு வந்த பின் சொந்த தொழில் செய்ய வாய்ப்புள்ளதா அப்படின்னு அவங்களுடைய தாயார் கேட்டிருக்காங்க. ஜாதகர் வந்து உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதம் மகர ராசியில் பிறந்திருக்காரு. லக்னமும் மகரம் தான். இந்த மகர லக்னம் மகர ராசின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி இந்த லக்னம் ராசிக்கு 12ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போ இவர் வந்து வெளியில தான் போய் பிழைக்கணும் அப்படின்றது ஒரு ஜாதகத்திலே இருக்குது. இதை சொல்கிறதுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு இந்த ஒரு காரணி மட்டும் போராது. அதன் பிறகு இவருடைய அஷ்டமஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன்னு சொல்லக்கூடியவர் வந்து நீச்சத்தில் இருக்கார். அந்த துலா ராசியில் இருக்கார். அதனாலேயும் கூட இவர் வந்து உத்தியோகம்னு சொன்னாலே இரவு நேரத்தில் பணியாற்றுறது, வெளியூரில் போய் பணியாற்றுறது, வெளிநாட்டில் வேலை செய்கிறது, அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இவருக்கு இருக்குது. அப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தாராளமாக வெளிநாட்டில் உத்தியோகம் பார்க்கலாம். ஒரு தவறும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அம்சம்தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்போ வருவார், எதிர்காலத்தில் பிஸ்னஸ் பண்ணலாமா, இதை வந்து ஒரு ஜாதகத்தில் எப்போ வருவார், எதிர்காலத்தில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான தசைன்றதை பார்க்கலாம். இதை ஜாதகத்திலே பார்க்க வேண்டியது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அம்சம் இவருக்கு இருக்குதான்னா தாராளமாக இருக்கின்றது. இவருடைய லக்னத்திற்கு 6ஆம் பாவத்தில் குரு இருக்கார். அவர் வந்து இந்த 12ஆம் பாவம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த இடத்திற்கு அதிபதி 6ஆம் பாவத்தில் இருந்து 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறாரு. அந்த சனியோடு சேர்ந்து சுக்கிரனும் இருக்காரு, சுக்கிரனையும் பார்க்குறாரு. அப்போ முதலீடு செய்து பலனடையக்கூடிய யோகமானது இவருக்கு இருக்கின்றது. அப்போ இவர் வந்து பிஸ்னஸ் தாராளமாக பண்ணலாம். ஆனால் அப்படி பிஸ்னஸ் பண்ணும்போது இவர் பேரில் கொஞ்சம் கடன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கடனே இல்லாமல் மொத்தமாக அங்கே சம்பாரிச்சிட்டு வந்து அதை கொண்டு அப்படியே பிஸ்னஸ் பண்ணாலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்போ முதலே ஒரு கொஞ்சம் கடன் வாங்கிடுறது நல்லது. இப்போதைக்கு வெளிநாட்டில் இருக்கலாம், எதிர்காலத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது நல்லது. இப்போ திசையை பார்க்கும்போது இவருக்கு சூரிய திசையில் பிறந்து சந்திரன் செவ்வாய் முடிந்து ராகுவுடைய திசை நடந்து கொண்டு இருக்கின்றது. ராகு திசையில் இப்போ ஒரு சந்திர புக்தியில் இருக்கார். ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தசையை நடத்தும் போதும் கூட இப்போ வெளி பாஷைகள், வெளி மனிதர்களோடு சேர்ந்து இருந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறது, அவங்களோட சேர்ந்து இருந்து படிக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு அம்சம் வரும். அந்த ராகும் லக்னத்தில் தான் இருக்கார். அதனால் இந்த காலகட்டம் இவருக்கு இப்படி இருக்குது. அடுத்து வரக்கூடிய குரு திசை 2027 ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ராகு திசை பூர்த்தியாகி குரு மகா திசை வரும். அப்போ இவர் வந்து முதலீடு பண்ணணும், கடன் வாங்கணும், இதெல்லாம் குரு பார்க்குறாருன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ குரு திசை வருது. அப்போ 27ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு ஒரு 2-2.25 வருஷத்துக்கு பிறகு ஒரு சொந்த நாட்டிற்கு வந்து சுயதொழில் செய்யலாம். சார், இந்த நேயர் இருவிதமான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கு ரொம்ப விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. நிறைய பேருக்கு சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் ஆசையும் இருந்தாலும் அதே நேரத்துல ஒரு பயமும் இருக்கும், சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியுமா அப்படின்னு. எந்த ஜாதக அமைப்பினருக்கு சுய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அம்சம் இருக்கு, அதுல முன்னேறதற்கான வாய்ப்பு எந்த ஜாதக அமைப்பினருக்கு இருக்கு? லக்னாதிபதிங்கிறதும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியும் அந்த சுய தொழில் செய்வதற்கான தகுதியை கொடுத்திருக்க வேண்டும். சுய தொழில் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம 2 விதமாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய தொழில், இன்னும் ஒரு சிலது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவா. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா தனக்குத்தானே வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்வது.
ஆனால் அங்கே அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இருக்காது. அவர் ஒரு கன்சல்டன்சி மாதிரி வச்சுருப்பார், இல்லை ஒரு ஏஜென்சி மாதிரி கூட நடத்துவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்ஐசி ஏஜென்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய முதலீடு கிடையாது. அவங்க வந்து வேறு யார்கிட்டேருந்தோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குறாங்க, அதை கொண்டு போய் இன்னொரு நிறுவனத்தை சேர்க்குறாங்க, அதுக்குரிய ஒரு கமிஷனை மட்டும் வாங்கிக்கிறாங்க இல்லையா, ஒரு பர்சன்டேஜ் மட்டும் வாங்கிக்கக்கூடிய அந்த தொழில் ஒரு புரோக்கரேஜ் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் கொடுக்கும். ஆனால் அதை பிஸ்னஸ் கணக்கில் எடுத்துக்க முடியாது. பிஸ்னஸ்ன்னு சொன்னால் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடியது. இப்போ அவர் அதைத்தான் இந்த ஜாதகரே நம்ம உதாரணத்திற்கு எடுத்துக்கும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு அட்வைஸ் கொடுத்தார். 6ஆம் இடம்ங்கிறது வலுக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் கடனை வாங்கி சுய தொழிலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸை கொடுத்துருக்கார். நீங்கள் என்னதான் பணத்தை சேர்த்து வச்சுருந்தா கூட அதை வந்து உங்களுடைய டெபாசிட்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து கடனை வாங்கி ஒரு வங்கி கடன் அந்த மாதிரி ஒரு கடன்களில் போயிட்டு நீங்கள் அதை மூலதனமாக கொண்டு நீங்கள் தொழிலை செய்யும் பொழுது ரொம்ப நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸை கொடுத்துட்டார். இதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். சொந்த நாட்டிற்கு திரும்பலாம்னு சொன்னாரே தவிர சொந்த ஊரில் தொழிலை பண்ணலாம்னு சொல்லலை. ஏன்னா இவருக்கு வந்து சொந்த ஊரில் தொழிலை இவரால் செய்ய முடியாது. லக்னாதிபதியே 12ல் போயிட்டார் அப்படின்னா அது மறைவு ஸ்தானம்னு சொல்கிறா. மறைவு ஸ்தானம்னா எந்த கிரகமுமே மறாது, மறைச்சி பலனை சொல்லுங்கிறா. இவர்கள் தூரத்தில் தான் இருக்க வேண்டும்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதற்கு அதிபதியும் 6ல் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார், சுக்கிரனோட சேர்ந்திருக்காருங்க. சுக்கிரனும் அந்த சனியோடைய சேர்ந்திருக்காருங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டார். 10ஆம் இடத்திற்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியும் சுக்கிரன் தான். அவர் லக்னாதிபதியோடு இணையும் பொழுது இப்போ நம்ம வந்து லக்னபாவமும் தொழில் ஸ்தானமும் 10ஆம் இடமும் தான் அவர் சுய தொழில் செய்வதை தீர்மானிக்கும்ங்கிறத முதல் விதியாவே சொன்னோம். அந்த விதி இவருக்கு பொருந்திருக்கிறது. லக்னாதிபதி சனியும் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனும் ஒன்றாக சேர்ந்து 12ல் இருக்கிறார்னு சொல்லிட்டார். அப்போ இவரால் சுய தொழிலை செய்ய முடியும். அதுவும் எப்படி? கடன் வாங்கியே தொழிலை செய்ய முடியும். இந்த கடன்லாம் ஒரு அஃபிஷியல் கடனாக தான் இருக்கும். ஏன்னா அது குருவா போயிட்டார் அந்த இடத்துல. 6ஆம் இடத்துல குருவாக இருக்கிறதுனால இவர் வந்து வெளியில் போய் கந்து வட்டிக்கு கடன் வாங்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு முறையான ஒரு வங்கி சார்ந்த ஒரு கடனை வாங்கி அதனை ரொம்ப ஈஸியாகவே அடைச்சிட்டு மறுபடியும் இந்த ஓடி அக்கௌண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பெரிய க்ரோஸ் கணக்கிலே இவரால் டர்ன் ஓவர் பண்ணி ஒரு தொழிலை செய்ய முடியும். ஆனால் சொந்த ஊரில் அல்ல. சொந்த நாட்டிற்கு வர முடியும், ஆனால் சொந்த ஊரில் அல்ல. அது கொஞ்சம் தூரக்க தான் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது அவருடைய ஜாதகத்தில். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணுமா, இந்த இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதை எந்த துறையில் பண்ணணுங்கிறத அவர்கள் ஜாதகம் தெளிவாகவே சொல்லிடுமா. சார், ஒருவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் அவங்க சொந்த தொழில் தொடங்கலாம், முன்னேறலாம் அப்படின்றதுக்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார். அடுத்ததாக கடக ராசினருக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக இருக்க போதா இல்லை அவங்க கவனமாக இருக்கணுமான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போகுது? கடகராசி என்பர்கள் இந்த வாரத்தில் என்னெல்லாம் செய்யணும்னு நீங்கள் சிந்திக்கிறீங்களோ, திட்டமிடுகிறீர்களோ, அதை வந்து உங்களால் செய்ய முடியும். அதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் திங்க் பண்ணி அது முடியும்னு நினச்சி அதை செய்ய தொடங்கினா மட்டும்தான் பலன் கிடைக்கும். காத்து கொண்டே இருந்தால் நேரம் வரட்டும், பார்க்கலாம், யாராவது வரட்டும், பேசலாம், யாராவது சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த அளவிற்கு சீக்கிரமாக பலன் வந்து கிடைக்காது. ராசியில் நீச்சமான செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். இந்த வாரத்தில் 10ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்து வாரம் தொடங்குகின்றது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ராசியை வந்து 10ஆம் பாவத்தின் பலனை அடைவதற்கு தயார்படுத்தணும். அதாவது திட்டமிடணும், எழுதி வச்சிடணும். இந்த வாரத்துக்கு ஒரு பிளானரை வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு பலன் கிடைக்கும். இது எல்லாருக்குமே படிக்கிற பிள்ளைகள் வந்து படிக்கிற நேரத்தை வந்து தீர்மானம் பண்ணிக்கலாம். என்னென்ன படிக்கணும், அடுத்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இந்த கூடுதல் எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு ஏதாவது நமக்கு பண்ணலாமா, வருமா, அப்படியாக திட்டமிடலாம். வேலை பார்க்குறவங்க வந்து இப்போ வேலை பார்த்துட்ருக்கோம், சரி எதிர்காலத்தில் நம்முடைய நிலை என்ன, நம்முடைய அந்த சீனியாரிட்டி எக்ஸ்பீரியன்ஸில் ஒரே காரணத்தினால மட்டும் பதவி உயர்வு வருமா, இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கா, கற்றுக்கணுமா, அப்படியாக நீங்கள் யோசித்து அதுக்கெல்லாம் உங்களை தயார்படுத்தணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப விசேஷமாக அந்த பிஸ்னஸுக்கு வந்து நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கான அம்சங்கள் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து திட்டமிட்டால், எழுதி வைத்தால் அது உங்களுக்கு நடந்தேறும். சார், கடக ராசினருக்கான வார பலன்களை சொல்லியிருக்கீங்க. அதனைத் தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது? சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தெரிய வர போகின்றது. அஷ்டமஸ்தானத்திலிருந்து அந்த சூரியன் விடுபட்டு 9ஆம் இடத்திற்கு வராரு. ராசிக்கு அதிபதி அவர் ஒருத்தர் நல்லா இருக்கிறதே போகிறோம் அப்படின்ற அம்சம். அவர் வந்து அந்த 9ஆம் பாவத்தில் இருக்கும்போது சந்திரனும் அவரோடு சேர, அப்போ சூரியன் சந்திரன் சேருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் 9ஆம் பாவத்தில் சேருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்திருந்து உங்களை வந்து பிளஸ் பண்ணுற மாதிரி. ஒரு அம்மா அப்பாவுக்கு நீங்கள் 60ஆம் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்போ அவங்கக்கிட்ட யார் முதல்ல ஆசீர்வாதம் வாங்குறதுன்னே இப்போலாம் நிறைய பேருக்கு போட்டி இருக்கும். நான் தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை யார் ஆரம்பிக்கிறது, யார் எடுத்து செய்கிறது, பொருள் செலவு, உடல் உபகாரங்கள், ஒத்தாசைகள் இதெல்லாம் யார் செய்கிறதுன்றது ஒரு பக்கம் முதல்ல. ஆனால் கடைசியாக யார் முதல்ல ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு அப்படி ஒரு தாய் தந்தை இருவரும் சேர்ந்திருந்து மனம் குளிர்ந்து சந்தோஷமாக உங்களை ஆசீர்வாதம்
பரிகாரம் பண்ணால் அது எப்படி பழித்து நீங்கள் நல்லா இருப்பீங்களோ அதுபோல் இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதனால உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது தீருன்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து நீங்கள் இந்த வாரத்தை தைரியமாக தொடங்கலாம். உடல் பாதை இருந்தால் சரியாகிறதுக்கான வாய்ப்பு, கடன் பிரச்சனை இருந்தால் சரியாகும். தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய அம்சம் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு நிறைய வரும். அதெல்லாம் கூட இப்போ சரியாகும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கிறது. அரசாங்க விரோதங்கள், அதாவது ராஜகோபம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பஞ்சாங்கம் வாசிக்கும் போது, அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கு. சார், சிம்ம ராசினருக்கு இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரப்போகுதுன்னு நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? நல்ல பலன்கள் கிடைக்க போதா இல்லையா சார்? கன்னிராசி என்பர்கள் இந்த வாரத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் சூரிய சந்திரனுடைய சேர்க்கை இருந்து வாரம் தொடங்குகின்றது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னோன்னா, சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டிய காலம்ன்றதை எடுத்துக்கலாம். எப்பயும் எல்லோரும் அதற்கு உட்பட்டு தான் நடக்கணும். இப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியாமல் கூட தவறு நேரக்கூடாது. நீங்கள் ஒரு தவறு செய்கிறீங்கன்னா உடனே பனிஷ்மெண்ட் கிடைக்கக்கூடிய அம்சமானது இப்போ இருக்கிறது. நீங்கள் வந்து பரிசோதித்து கூட பார்க்கலாம். சின்னதாக ஏதாவது வீட்டில் ஒரு தப்பு பண்ணால் கூட அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்க. எவ்வளோ நாள் அந்தளவு கண்டுபிடிச்சி இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க கண்ணில் அது வந்து பட்டுடும். அதுபோல் ஸ்கூலில் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னு சொன்னால் டீச்சர் வந்து உடனே கவனிச்சிடுவாங்க. அது கல்லூரிக்கும் பொருந்தும், வேலை செய்கிற இடத்துக்கும் பொருந்தும். அப்படி பிஸ்னஸில் பண்ணாலும் கூட சரி, வாடிக்கையாளர் வந்து கண்டுபிடிச்சிடுவார். இது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு நீங்கள் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவார். இது தரமா இல்லை அப்படின்னு சொல்லுவார். இதில் வந்து விலை குறைந்துருச்சு, நீங்கள் பழைய விலைக்கே விற்கிறீங்கன்னு சொல்லுவார். அப்படியாக எங்கே நீங்கள் தவறு செய்தாலும் கூட உடனே பிறர் கண்டுபிடித்து விடுவார்கள். அதற்கான ஒரு பிரச்சனையோ அதற்கான ஒரு தண்டனையோ ஒரு நஷ்டமோ கெட்ட பெயரே ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. தவறு செய்யாமல் இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால், சூரிய சந்திரன் 2 பேரும் சேர்ந்து இருந்து அஷ்டமத்தில் இருக்கும்போது மிகச் சரியாக நீங்கள் நடந்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் பாராட்டானது கிடைக்கும். ஏன்னா சில பேர் அவங்க துறையில் கரெக்டாக வேலை பார்க்குறாங்க, கரெக்டாக இருக்காங்கன்னா கூப்பிட்டு விருது கொடுப்பாங்க. அதுபோல் உங்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சார், கன்னி ராசினருக்கான வார பலன்கள் என்னன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்ன பார்க்கலாம் சார்? மதுசூதனன் பெங்களூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 9/3/1986 அதிகாலை 5:05 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, எனக்கு 39 வயதாகியும் இன்னும் திருமணம் கைகூடவில்லை. எனக்கு திருமணம் நடக்குமா, எப்போது நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஜாதகர் வந்து அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்பராசியில் பிறந்திருக்காரு. மகர லக்னம். இப்போது திருமணம் ரொம்ப தாமதமாயிடுச்சு, 40வது வயசு, திருமணம் நடக்குமா அப்படின்றது கேள்வியாக இருக்குது. மகர லக்னம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அந்த லக்னத்திற்கு 7ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து சந்திரன். அவர் தான் வந்து பிரதானமாக திருமணத்துக்கு யார் அப்படின்னு பார்க்கும்போது முதலிடம் பிடிக்கிறாரு. அவர் 2ஆம் பாவம், கும்பராசின்னு சொல்லியாச்சு, 2ஆம் பாவத்தில் இருக்கார். யாரோட சேர்ந்து இருக்காருன்னு சொன்னால் சனியுடைய வீட்டில் இருக்கார். சூரியன் மற்றும் குருவோடு சேர்ந்து இருக்கின்றார். இப்படி சேர்ந்து இருக்கும்போது அந்த வீட்டு அதிபதி சனி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்திற்கு 11ஆம் பாவத்தில் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கின்றார். இப்படி இருக்கக்கூடியதை திருமணத்திற்கு அனுகூலமான அம்சமா தோஷமா தடையான்னு பார்க்கும்போது தடை, தாமதம், தோஷம் அப்படின்றத கொள்ளலாம். இப்போ சந்திரன் வந்து குரு சூரியனோடு சேரும்போது தவறு கிடையாது. 3 பேரும் வந்து நட்பு கிரகங்களாக வந்து விடுவார்கள். ஆனால் அந்த வீடு கொடுத்த சனின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாயோடு போய் சேர்ந்து இருக்கின்றார். அப்போ சனி செவ்வாய் அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி. அப்போ ஒன்று, 7ஆம் அதிபதி சந்திரன் சனியோட வீட்டில் இருக்கார். அப்போ 2ஆவதும் சனி, அவர் வந்து செவ்வாயோடு சேர்ந்து இருக்கார். அந்த செவ்வாய் வந்து இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி. இந்த சனி அந்த பாதக ஸ்தானத்திலேயே பாதகாதிபதியோடைய சேர்ந்து இருக்கின்றார். அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து நேரடியாக திருமணம்னு சொல்லும்போது பார்த்த உடனே அமையிறது. அந்த பொண்ணுக்கு வந்து அது முதல் திருமணமாக இருக்கிறது அப்படின்றது வந்து குதிரை கொம்பு தான், ரொம்ப கஷ்டம்தான். அப்படி அமையிறது வந்து அபரூபம். அதனால திருமணமான பெண்ணிற்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் ஜாதகருக்கு இருக்குது. இந்த வயசு இப்போ 39 வயசு ஆயிடுச்சுன்ற காரணத்தினால மட்டும் இதை சொல்லலை. இந்த ஜாதகர் இள வயதில் வந்திருந்தாலும் இதை தான் சொல்லியிருப்போம். அப்படி சொன்னதை இவர் சரியாக கேட்டு இப்படி தான் இருக்குன்னு ஏற்றுக்கொண்டிருந்தால் திருமணம் இவருக்கு நடந்திருக்கும். அப்போ திருமண சம்பந்தமாக இந்த விஷயம் இருக்குது. அப்போது இதுக்கெல்லாம் அந்த திருமணத்தை பற்றி பேசுகிறோம். அதுக்கு ஒரு காரகர் சுக்கிரன் இருக்கார் இல்லையா, அவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கும்போது மீன ராசியில் இருக்கார். அப்போ உச்சமாக இருக்கார். இதனால தான் இவருக்கு குழப்பமே. நிறைய பேர் வந்து இவருக்கு என்ன பண்ணியிருப்போம்னா, அப்போ சுக்கிரன் கலத்திரகாரகன் உச்சமாக இருக்கார். இந்த மகர லக்னத்துக்கு அவர் வந்து பிரபல்ய யோகாதிபதி, பூர்வ புண்ணிய ஜீவனாதிபதி. அதனால் திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதுனால இவர் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்குள்ளே போயிட்டு ஆசைப்பட்டு இமேஜினேஷனில் இருந்து இவர் வந்து அந்த திருமணத்தை ஒரு நாள் வந்து தள்ளி போட்டுட்டார். அந்த சுக்கிரன் வந்து மீனராசியில் இருக்கிறது சரிதான்.
அந்த சுக்கிரனோடு சேர்ந்து புதனும் இருக்கின்றார். அப்போது ஒரு இடத்துல ஒரு உச்ச கிரகம் இருக்கும்போது அந்த கிரகத்திற்கு பகை கிரகமோ ராகுவோ கேதுவோ அல்லது இது போல ஒரு நீச்ச கிரகமோ அங்கே சேரும்போது அந்த கிரகம் பலம் கொஞ்சம் இழக்குதுன்னு தான் அர்த்தம். அதனால சுக்கிரனும் இவருக்கு பலம் குறைஞ்சிருச்சு. அப்போ திருமண வாழ்க்கை இவருக்கு நம்ம சொன்ன விஷயங்களை கடைபிடித்து ஏற்றுக்கொள்ளும் போது அமையும், நல்லா இருக்கும். தசை என்னன்னு பார்க்கும்போது இவருக்கு செவ்வாயோட தசையில் பிறந்து இப்போ சனி தசை நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ இந்த செவ்வாய் சனியுடைய காம்பினேஷன் சொன்னோம் இல்லையா, செவ்வாய் தசையில் பிறந்தாரு, சனி தசை நடக்குது. இப்போ இந்த கேள்வி கேட்டுக்க, செவ்வாய் சனி 2 பேரும் தான் திருமணத்துக்காக எடுத்துட்டு பாதகத்தில் இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். அந்த சனி தசையில் சனி புக்தி முடிஞ்சு இப்போ புதன் புக்தி நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த புதன் சொல்லக்கூடியவர் இந்த ஜாதகருக்கு 6 மற்றும் 9ஆம் பாவத்திற்கு அதிபதி. புதனுக்கு அப்புறம் வரக்கூடிய கேத்து புக்தின்னு சொல்லக்கூடியது திருமணத்திற்கான விஷயங்களை இவருக்கு கொடுக்கும். அப்புறம் சுக்கிர புக்தி வருது. அப்போ அடுத்த ஆண்டு திருமணத்துக்கான யோகம் இருக்கு. ஏற்கனவே 39 ஆயிடுச்சு, இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னா அந்த ப்ராசஸ் நீங்க செஞ்சுட்டே இருக்கலாம். அந்த டைம் வரத்துக்கு முன்னாடியே சில பலன் கூட கொடுக்கும். பார்க்கக்கூடிய பெண்ணுக்கு இப்போ கங்கண யோகம் கூடி வந்தாலும் கூட நடக்கும். அதனால பார்த்துட்டே இருங்க, இப்போ ஸ்டாப் பண்ண வேண்டாம். அடுத்த ஆண்டு கட்டாயமாக திருமணம் நடக்கும். சார், இந்த நேயர் எனக்கு திருமணம் நடக்குமா, எப்போது நடக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட கேட்டிருந்தாங்க. ரொம்ப திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. ஒரு சிலருக்கு படிச்சு முடிச்ச உடனே திருமண யோகம் வந்துரும். ஒரு சிலருக்கு திருமண வயதை கடந்து அந்த யோகமானது வரும். அதுலயும் ஒரு சிலருக்கு கடைசி வரைக்கும் திருமணம் கைகூடாம இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார்? கிரக அமைப்பு தான், ஜாதக அமைப்பு தான் காரணம். எல்லாத்தையும் விட முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இவங்க முதல்லயே ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா ஏற்கனவே இவருக்கு திருமணம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இது முதல்லயே திருமண யுகம்ங்கிறதெல்லாம் வந்திருக்கு. வயசில் கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய ஜாதகத்தில் இல்லை. ஆனால் அந்த இடத்துல சம் சார்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் மட்டும் இருக்குங்கிறத மட்டும் சொல்லியிருக்கார். ஆக அதைத்தான் முதல்லயே தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்கிறோம். போய் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்க்கும் பொழுது ஒரு சில பேருடைய ஜாதகத்திலே இவருக்கு திருமணம் நடக்காதுங்கிறது தெளிவாகவே இருக்கும். ஆனால் இவர்களுக்கெல்லாம் திருமண தடை தாமதம் அப்படின்னு வரும்பொழுது இந்த மாதிரி ஜாதக ரீதியாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது எங்கேயோ 1000ல் ஒருத்தருக்குத்தான் இந்த அளவுக்கு தாமதம் தடையெல்லாம் நடக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தாமதமாகுதுன்னு சொன்னால் அதற்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழல் மட்டும்தான். இன்னைக்கு என்ன பண்ணுறோம், எல்லாருமே முதல்ல ஒரு வேலைக்கு போகணும், அந்த வேலையில் செட்டில் ஆகணும், சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இது எல்லாத்தையும் வச்சுட்டு டெபாசிட்ஸ்லாம் வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம கல்யாணமே பண்ணணுங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறதுனால தான் இத்தனை பேருக்கும் தாமதமாகி கொண்டிருக்கிறது. எல்லோருக்குமே இந்த மாதிரி நிச்சயமாக தாமதம்ங்கிறதெல்லாம் ஆகாது. திருமண தடை ஒரு தோஷம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எங்கேயோ 1000ல் ஒருத்தருக்கு தான் இருக்கும். நம்ம இதை அந்த நாள்லேயே பார்த்துருப்போம் இல்லையா. அந்த நாளில் பார்த்தோம்னா சரியாக அந்த சின்ன வயசுலேயே கல்யாணத்தை பண்ணிடுவான், வேலைக்கு போகலை, அதை பற்றிலாம் பிரச்சனையே இல்லை. இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு பொறுப்பு வந்துரும்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. இதற்கு காரணம் சமூக சிந்தனை தானே தவிர இந்த சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் பார்த்தோம்னா நார்த் இந்தியாலாம் ஆகட்டும், அதாவது இப்போ உத்தரப்பிரதேஷ் பீகார்லாம் போய் பார்த்தோம்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுறா. நிறைய திருமணங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது அவர்களுடைய அந்த சமூக கட்டமைப்பு அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரியான ஒரு கட்டமைப்பிற்குள்ளாக ரொம்ப நம்ம ஒன்றும் கட்டுப்பாடுன்னு சொல்லலை. நம்முடைய தாத்தா பாட்டிலாம் இல்லையா, அவங்கள பார்த்து தான் நம்மளும் வாழணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அவங்கெல்லாம் சந்தோஷமாக வாழலையா, சொந்த வீடு வண்டிலாம் இல்லாமலே அவங்க கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் பாட்டியை கல்யாணம் பண்ண நேரம் தான்ப்பா எனக்கு எல்லாமே வந்ததுன்னு சொல்கிறவாள்லாம் இருக்கா இல்லையா. அந்த மாதிரி எல்லோருமே திருமண பந்தத்திற்குள் வர வேண்டும். இதுக்கும் ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் ஜாதக ரீதியாக இப்போ நம்ம ஜோதிட நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிறது நல்லா இருந்துட்டாலே போகிறோம். இப்போ இவரை பொறுத்தவரை 7ஆம் இடம்ங்கிறது நன்றாகத்தான் இருக்கிறது. 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக சந்திரனும் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் தான் இருக்கிறார். இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்களை பற்றி சொல்லிட்டாரு. கூட இந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்குது. ஸோ ஒரு சூரியனுடைய சேர்க்கை இருக்குது, ஒரு குருவனுடைய சேர்க்கை இருக்குது, 8ஆம் பாவத்துக்கு அதிபதியுடைய சேர்க்கையெல்லாம் இருக்குன்னும் பொழுது ஒரு சில சங்கடங்கள் உனக்கு மனைவியின் மூலமாக அந்த மனைவியினுடைய ஸ்தானத்திலே இருக்கிறது. அதை மட்டும் நீ அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தால் உனக்கு ஏற்கனவே திருமணம் நடந்திருக்கும்னு சொல்லிட்டார். இதே தான் எல்லாருக்குமான அட்வைஸ். முதல்ல உங்கள் ஜாதகத்தை ஒரு வயசு வரும்பொழுதே, ஒரு 21 22 வயசு வரும்பொழுதே எப்போ கல்யாணம் நடக்குங்கிறத இந்த பேரண்ட்ஸ் போய் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு பார்த்துட்டு ரைட் இந்த நேரத்தில் பண்ணிடணும், இவனுக்கு இப்படித்தான் லைஃப் பார்ட்னர் வரும்னு சொன்னால் அது எந்த வயசாக இருந்தாலும் லைஃப் பார்ட்னர் அப்படி தானே வரப்போகிறது, அதை மாற்ற முடியாது. ஆக அந்த விதியை மாற்ற முடியாதுங்கிற அக்செப்டன்ஸ்குள்ளே வந்துட்டா எல்லோருக்குமே சரியான வயதிலே திருமணம்ங்கிறது நடந்துடுமா. சார், நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக நேயர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு அட்வைஸை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். அடுத்ததாக துலா ராசினருக்கு இந்த வாரம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமான்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜயர் சார் சொல்லுங்க, துலா ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும்.
7ஆம் பாவமான கலத்திரஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்து வாரம் தொடங்குகின்றது. இந்த சூரியன் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் 7ஆம் இடத்துல போய் உச்சபலத்தோடு இருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார். சூரியன் நீச்சம் பெறக்கூடியது உங்களுடைய ராசி. அவர் உச்சம் பெற்றாலும் 7ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடியவராக ஒருவர் இருக்கார். அவர் பாதகாதிபதியாக இருக்கார். அப்போ நீங்கள் பொதுவாக துலா ராசியில் பிறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூரியனுடைய நிலை எப்படி இருக்குன்றதை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் ஐப்பசி மாதத்தில் நீங்கள் மிகச்சரியாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் அப்படியே பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு, இல்லை உங்கள் தந்தைக்கு பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் தான் வந்திருக்கும். அப்போ 7ஆம் இடத்துல சூரியன் மற்றும் சந்திரன் சேர்ந்திருந்து வாரம் தொடங்குகின்றது. அந்த சந்திரன் கேதுவுடைய சாரத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் துலா ராசியில் இருக்கக்கூடிய மனமானவர்கள் வாழ்க்கை துணையோடு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது, சண்டை சச்சரவுக்கு இடம் தரவே கூடாது. இதை இந்த வாரத்தில் நீங்கள் கடைபிடிக்கணும். முடிஞ்சால் இந்த மாதம் முழுக்க கூட நீங்கள் கடைபிடிக்கலாம். அப்படி கடைபிடிக்கும் போது சூரியன் ஒரே வீட்டிற்கு அதிபதி, எல்லா ராசிக்கும் கட்டாயம் நல்லது தான் செய்யணும். சூரிய சந்திரால் 2 பேருமே அப்படித்தான். அவர் பாதகாதிபதின்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்லது செய்வார். அப்போ கண்டிப்போடு இருந்து நம்மளை நல்லபடியாக வழி நடத்துவார் இல்லையா, ஒழுக்கமாக இருக்க வைப்பார் இல்லையா. அப்படி மனமானவர்கள் வாழ்க்கை துணையிடத்தில் கவனமாக இருக்கணும். மனமாகாதவர்கள் எதிர்பாலினத்தவரிடத்தில் கவனமாக இருக்க வேண்டியது. பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பார்ட்னருக்குள்ளே பிரச்சனை வராமல் வந்தாலும் விட்டு கொடுத்து இப்போதைக்கு உடனடியாக எதுவும் முடிவெடுக்க வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி இருக்க வேண்டியது அவசியம். சாதகமான பலன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த சூரிய சந்திரன் 7 இருக்கும்போது 6ஆம் இடம் வலுத்து இருக்கும்போது நீங்கள் அரசு வங்கியிலேயே போய் கேட்டால் கூட கடன் உடனே கிடச்சிடும். அரசு சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஆகாது நமக்கு. ஆனால் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணும்போது அரசு வங்கியிலே கடன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதுவும் பிள்ளைகளுக்காக அவங்க படிப்பு அவங்க கல்யாணத்துக்காக பணம் வேணும்னு சொன்னால் உடனே கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. துலா ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருந்தாலும் அவங்க எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமா இருக்கணுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? வீட்லயும் வெளியையும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது சார்? விருச்சிக ராசி என்பர்கள் பிறருடைய துணை கொண்டு வெற்றி பெறக்கூடியதாக இந்த வாரம் இருக்கும். எதனால் அப்படின்னு சொன்னால், ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பாக்கியத்தில் நீச்ச பலத்தோடு இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது அந்த இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பாக்கியாதிபதி சூரியனோடு சேர்ந்திருந்து 6ஆம் இடத்திலிருந்து வாரத்தை தொடங்கி அதன் பிறகு 7ஆம் இடத்திற்கு உச்ச பலத்தோடு இருந்து உங்கள் ராசியை பார்த்து உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். சந்திரன் ஒரு பலனை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லும்போது கூட ஒருத்தர் சம்பந்தப்படுவார்கள். சந்திர திசையில் நிறைய பேருக்கு வெற்றி கிடைச்சது, முன்னேற்றம் அடைஞ்சாங்கன்னு சொன்னால், யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்தார், அவரோடு சேர்ந்து நான் பிஸ்னஸ் பண்ணேன், எனக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சாரு, அதனால நான் டெவலப் ஆனேன் அப்படின்னு சொல்லி, இல்லை கல்யாணம் ஆச்சு அதன் பிறகு நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட சந்திரன் பலன் தரப்போறாரு. ராசிநாதன் பலம் குறைவாக இருக்கார். அப்படின்றதுனால பிறரை பயன்படுத்தி கொண்டு பிறருடைய துணையோடு இருந்து பிறரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு பலனடையக்கூடிய அம்சம் இருக்கிறது. படிக்கிற பிள்ளைகள் மற்ற பிள்ளைங்களோட சேர்ந்து இருந்து படிக்கணும். உங்கள் டவுட்ஸை டீச்சர்கிட்ட தான் கேட்கணுன்ட்டு இல்லை, நல்லா படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்கலாம். குரூப் ஸ்டடிலாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். வேலை பண்ணுறவங்க டீம் ஒர்க்காக இருந்தால் கட்டாயம் நல்ல பலனை சாதிக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலையாட்களையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டா வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது. இப்படியாக யார் உங்களுக்கு கை கொடுத்தா நீங்கள் முன்னேறி வருவீர்களோ அவர்கள் கை கொடுக்க தயாராக இருப்பார்கள். நீங்கள் அவர்கள் கையை பிடித்து கொள்ள வேண்டியது இந்த வாரத்தில் அவசியம். சார், விருச்சிக ராசியை தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமான வாரமாக அமையப் போகின்றது. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது இயற்கையிலேயே நீங்கள் இருக்கக்கூடியதோட இப்போ ரொம்ப நாலேஜ் பர்சனாக இருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். சில விஷயங்கள் எங்கே படித்தோம், எப்போ படித்தோம், நமக்கு இப்படி இது எப்படி தெரிய வந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். உங்கள் வேலையை ரொம்ப சிறப்பாக நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். அப்படிப்பட்ட பலனை 5ல் சூரியன் உங்களுக்கு கொடுக்குறார். 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். ஒரு திரிகோண ஸ்தானாதிபதி மற்றொரு திரிகோணத்தில் இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் அவர் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு. புத்திசாலித்தனமாக இருந்து காரிய ஜெயம் பெறுவீங்க. அதான் சந்தோஷம் சொல்கிறது. புத்திசாலித்தனமாக இருக்கும்போது சீக்கிரமாக ஜெயிச்சிடலாம். நம்ம உடல் உழைப்பு கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படியாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமோடு நடந்து கொள்வீங்க. உங்களுடைய அந்த 5ஆம் அதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் நீச்சம் அடைந்து இருக்கிறதுனால எதெல்லாம் போனால் பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரியும். இல்லீகலான விஷயத்துக்குள்ளே இந்த வார்த்தை நீங்கள் போகவே முடியாது, போகவே மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் கெட்ட விஷயங்கள்ல இருந்து திசை திருப்பப்பட்டு நல்ல விஷயங்கள்ல இருந்து நல்ல பலனை அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அப்போ தனுசு ராசினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைய போதுனை சொல்லலையா சார்? தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். கிஷோர் பாபு மும்பைல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 1/7/1997,
இரவு 8:40 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, அண்மை காலமாகவே எனக்கு ஞாபக மறதி நோய் அதிகமாக உள்ளது. நன்கு தெரிந்தவர்களின் பெயர்களையும் மறந்து விடுகிறேன். இதற்கு என்ன தீர்வுன்னு கேட்டிருக்காங்க சார். கிருத்திகா நட்சத்திரம் 4ஆம் பாதம் ரிஷப ராசியில் பிறந்திருக்காரு. மகர லக்னம். ஞாபக மறதி அப்படின்னு சொல்லும்போது வயது ஆக ஆக கொஞ்சம் ஞாபக மறதி ஏற்படும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அது வந்து ஞாபக மறதி மட்டும் கிடையாது. நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக வந்து அதனுடைய சக்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கத் தொடங்கும் வயது கூட ஆகும்போது. ஆனால் இந்த அன்பருக்கு வந்து 97 தான் பிறந்திருக்காரு. 27 வயசு தான் முடிஞ்சிருக்கு. அப்படின்னும் போது இந்த வயதில் ஞாபக மறதின்றது வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது. இது எதனால் அப்படின்றத நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கணும். தசாபுக்திகளை வைத்து தீர்வு என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். முதல்ல இவருடைய லக்னம் வந்து மகர லக்னம் அப்படின்றத பார்த்துட்டோம். லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அந்த 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வந்து லக்னத்தில் இருக்கார். அப்போது லக்னத்தில் குரு இருக்கும்போது அவர் வந்து நீச்சம் அடைகிறார் அப்படின்றது அர்த்தம். இந்த பரிவர்த்தனை மூலமாக நீச்சம் வந்து பங்க ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆகுது. அப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகருக்கு தீர்வு சொல்லும்போது கூட பார்த்தோம். ஒரு கிரகம் வந்து உச்ச பலத்தை அடையும் போது மற்றொரு நீச்ச கிரகம் சேர்ந்து இருக்கும்போது பலம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோல் எங்கள் லக்னத்திலே குரு வந்து நீச்சம் அடைகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது பார்க்கும்போது இவருக்கு வந்து சந்திரன் வந்து உச்சம் ரிஷப ராசி. அப்போ இவர் வந்து ரொம்ப நல்ல ஞாபகம் வைத்து கொண்டு இருக்கணும். ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே இவருக்கு வந்து அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சிடணும். அந்த ஒரு படத்தில் வரும்ல, அப்படி புக்கை ஸ்கேன் பண்ணால் எல்லாமே அந்த ரோபோட்டுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அந்த அளவிற்கு இவர் வந்து ரொம்ப கிளவராக இருக்கணும் சந்திரன் உச்சமாக இருக்கும்போது. மற்றொன்று, அந்த சந்திரன் உச்சமாக இருக்கார் இவர் ரிஷப ராசி. அந்த ரிஷப ராசின்னு சொல்கிறதுக்கு சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து சந்திரன் வீட்டில் இருக்கார். அப்போ இவங்களும் வந்து பரிவர்த்தனை செய்திருக்கிறார்கள். அப்போ இவருக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. மனோகாரகன் சந்திரன்றதுனால சொல்கிறோம், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. இந்த லக்னத்துக்கு முக்கியமான யோகாதிபதி சுக்கிரன் வந்து சந்திரனோட பரிவர்த்தனை பண்ணி 7ஆம் இடத்துலேருந்து லக்னத்தை வேற பார்க்குறாரு. அதனால இவருக்கு இதெல்லாம் சாதகமாக இருக்குது. பிரச்சனை ஒன்றே ஒன்று தான் இவருக்கு, அந்த லக்னத்தில் குரு நீச்சமாக இருக்கிறது. ரெண்டாவது என்ன இந்த ஞாபக மறதிக்கு அப்படின்னு கேட்கும்போது ராகு கேத்துக்கள். 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்காங்க. அப்போ ஞாபக மறதி அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு நோயாக வரல, அது புது பிரச்சனையாக இல்லை. நீங்கள் வந்து சந்தோஷமாக இல்லை, நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இல்லை, அதாவது நல்ல மனநிலையில் நீங்கள் இல்லை. அதனால தான் வந்து நீங்கள் இந்த மறந்து போகிறீங்க. அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்றத பாருங்கள். ஏதாவது தோல்வியா, ஏதாவது கஷ்டமா, உங்களுக்கு பிரச்சனையா, எது நினைத்தாவது நீங்கள் பயப்படுகிறீர்களா அப்படின்றத பாருங்கள். அதுதான் இருக்குது. ஏன்னா லக்னத்தில் குரு நீச்சமாயிட்டான்னு சொன்னால் சுயமாக இருக்க வேண்டிய என்னால் முடியும், நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு குறைஞ்சிரும். அந்த குரு தர வேண்டிய பலன் இது. 2-8 கேது ராகு இருக்கும்போது எங்கிருந்தோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருமோ அல்லது வந்திருந்து உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கு. ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து அந்த மன சம்பந்தமான பிரச்சனை, ஞாபக மறதி வரக்கூடிய விஷயம் கிடையாது. அதுக்கு தான் இந்த சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன்லாம் இப்போ நம்ம சொன்னோம். அடுத்ததாக தசாபுத்தியை பார்க்கும்போது சூரிய திசையில் பிறந்து சந்திரன் செவ்வாய் உடைய திசை பூர்த்தியாகி ராகுடைய திசை நடக்கிறது. அந்த ராகு திசையில் உங்களுக்கு வந்து இப்போது நடக்கிறது புதனுடைய புக்தி. இந்த அக்டோபர் மாதத்தில் புதன் புக்தி வந்து பூர்த்தியாக போகுது. அடுத்து கேத்து புக்தி உங்களுக்கு வரப்போகுது. அப்போ இந்த ராகு கேத்துக்கள்னு சொல்லக்கூடியவங்க 2-8 உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதனால தான் ஞாபகம் வருது. அந்த பிரச்சனை சரியானால் நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அந்த கேத்து புக்தியும் பூர்த்தி ஆகணும். அதாவது அடுத்த வருஷம் 2026ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் ராகுடைய திசையில் கேத்துடைய புக்தி பூர்த்தி ஆகிடும். அப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்ன அந்த சுக்கரனுடைய டைம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பிரச்சனை டெம்பரவரி தான், பர்மனெண்ட் கிடையாது. இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்னன்றதை பாருங்க, அதை சரி பண்ணுங்க, இது சரியாயிடும். சார், இந்த நேயர் எனக்கு ஞாபக மறதி நோய் அதிகமா இருக்கு, என்ன தீர்வுன்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக அந்த தீர்வை நீங்க விளக்கமா சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. ஒருத்தருக்கு உடல் ரீதியான பிரச்சனையால தொடர்ந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் சார் ஜாதக ரீதி? ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தான் 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரோகஸ்தானம்னு சொல்கிறேன். 6ஆம் இடத்திலே ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைங்கிறது அவர்களுக்கு வரும். இவருடைய ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல சூரியன்கிற கிரகம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த சூரியன்கிற கிரகம் தான் தலைப்பகுதிக்கு அதிபதி, மூளைக்கு அதிபதியே சூரியன் தான். ஆனால் இதில் மூளை அப்படின்னு வரும்பொழுது நரம்பு மண்டலத்தினுடைய தலைமைச் செயலகமாக அது இருக்கிறது. நரம்பு மண்டலம்னு வரும்பொழுது அங்கே புதன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் முக்கியமான இடத்தினை பிடிக்கும்.
இந்த சூரியன் புதன் ஆகிய 2 கிரகங்கள் தான் மூளைக்கு அதிபதி. இந்த மூளைங்கிறத வந்து நம்ம ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரை கூட பிரிச்சிடலாம். நம்ம ஏன்னா மூளை தான் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த கம்ப்யூட்டரோட ஒப்பிடும் பொழுது அந்த மனித மூளையின் மேல் அந்த செயல்பாடக்கூடிய அந்த பொருட்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ஹார்ட்வேராக சூரியனையும் அதுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் அப்லோட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, இந்த சாஃப்ட்வேராக தான் புதனையும் நம்ம பிரித்து பார்க்குறோம். இந்த சூரியன் புதன்னால தான் இவருக்கு இந்த பிரச்சனை. அதிலும் இப்போ நடக்கக்கூடியது ராகு திசையில் புதன் புக்திங்கிறது நடக்கிறது. இந்த புதன்கிறது தான் இந்த மெமரி பவர் அப்படிங்கிறதையே கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த ராகுவானவர் இவருடைய ஜாதகத்திலே 8ஆம் இடத்திலே போய் அமர்ந்து கொண்டிருக்கிறார் சூரியனுடைய வீட்டில். அந்த சூரியன் 6ஆம் இடத்துல போய் இருக்கும் பொழுது இது இந்த மறதி பிரச்சனையை தருகிறது. புதன் கூட சூரியனோட கிட்ட தான் இருக்கணும் அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். அதே 6லேயே சூரியனுடைய சேர்ந்து புதனும் அஸ்தமிக்கும் பொழுது இவருக்கு அந்த பிரச்சனை நினைவாற்றல்ங்கிறது மங்குகிறது. இப்போ என்ன பண்ணணும் சார் இதுக்கான தீர்வுன்னு சொன்னால், டெய்லி காலையில் சூரிய நமஸ்காரத்தை செய்யுங்கள். அந்த சூரியனுடைய பலத்தினை நீங்கள் நேரடியாக உங்களுடைய மூளையின் மீது பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு காரணம் அவர்களுடைய ஜாதக பலம்தான். அவர்களுடைய ஜாதக பலத்திலே இந்த மெமரி, அந்த நினைவாற்றலை தரக்கூடிய அந்த சூரியன் மற்றும் புதனுடைய பிளேஸ்மெண்ட் தான் காரணம். இதில் எது வீக்காக இருக்குன்னு பார்த்துக்க வேண்டியது. சூரியன் வீக்காக இருந்ததுன்னா, சூரியனால் தான் நமக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னா இந்த சூரிய ஒளியை நேரடியாக பெற்றுக்கொள்ள வேண்டியது. இல்லை புதன் நமக்கு வீக்காக இருக்குது, புதனால் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டோம்னா இந்த புதனுக்குரிய துளசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, டெய்லி காலைல எழுந்த உடனேயே வெறும் வயிற்றில் 2 துளசியை மட்டும் சாப்பிட வேண்டியது. 2 இலை. அந்த துளசி இலையை சாப்பிடும் பொழுது, நன்றாக மென்று சாப்பிடும் பொழுது, இல்லைன்னா அந்த துளசியை கூட ஒரு தண்ணியில் கசக்கி போட்டு கூட குடிச்சிடலாம். துளசி தீர்த்தம்னு பெருமாள் கோயிலில் கொடுப்பா தெரியுமா? எதற்காக என்று சொன்னால் நம்முடைய நினைவாற்றல் கூட வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த துளசிக்கு அத்தனை பவர் அப்படிங்கிறது உண்டு. ஆக இதெல்லாமே இயற்கையாகவே நாம் சரிப்படுத்தி கொள்ள முடியும். இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை இவரால் மருந்து மாத்திரைகளின் மூலமாக தீர்த்து கொள்ள முடியாது. இதான் அந்த வல்லாரக்கீரை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. வல்லாரக்கீரையை வந்து அடிக்கடி சாப்பிடும் பொழுது நினைவாற்றல் அதிகரிக்கும்பா, மூளையினுடைய திறன் அதிகரிக்கணும்னு சொன்னால் வெண்டைக்காயெல்லாம் நிறைய சாப்பிடுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. இது அத்தனையுமே நம்முடைய முன்னோர்கள் ஆராய்ச்சி செய்துதான் சொல்லி இருக்கிறார்கள். தன்னுடைய உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாகவும் அந்த சூரிய நமஸ்காரம்ங்கிற விஷயத்தை தொடர்ந்து செய்து வருவதன் மூலமாகவும் இவர் தன்னுடைய பிரச்சனையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். வாழ்நாள் முழுக்கவே ஒரு சூரிய நமஸ்காரத்தை செய்து வர வேண்டியது. 2 துளசியை தினசரி சாப்பிட்டு வந்தாலே இவருடைய நினைவாற்றல்ங்கிறது கண்டிப்பாக நன்றாகவே இருக்கும். சார், உடல் ரீதியான பிரச்சனைக்கு எந்த கிரகங்கள் காரணம் அப்படின்றத ரொம்ப தெளிவுபடுத்திருக்கீங்க. அடுத்ததாக மகர ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? சாதகமான வாரமா இருக்க போதா, இல்ல அவங்க கவனமா இருக்கணுமான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜகிரி சார் சொல்லுங்க, மகர ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். வாரம் தொடங்கிறது சந்திரன் 4ஆம் இடத்திலிருந்து தொடங்குகின்றது. அந்த 4ஆம் இடம் வந்து முன்னேற்ற பாதைன்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம். அந்த இடத்துல சந்திரன் சூரியனுடைய சேர்ந்திருக்காரு. அப்போ வந்து உங்களுக்கான ஒரு இலக்கை வந்து நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். 4ல் சூரியன் சந்திரன் இருக்கிறது, 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது. அப்படி குரு இருந்து ராசியை பார்த்து கொண்டு இருப்பார். அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் வந்து என்னவா ஆகணும் அப்படின்றத முடிவு பண்ணலாம். படிக்கிற பிள்ளைகள் வந்து நான் இதை தான் படிக்க போகிறேன், வேலை பார்க்கக்கூடியவர்கள் வந்து இந்த வேலையில் நான் இந்த உச்சத்தை தொடணும், பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு திருமணம் பற்றி கூட நீங்கள் சிந்திக்கலாம். பிள்ளைகள் பற்றி பிளான் பண்ணுறதுன்னு சொல்கிற விஷயம் வந்து இப்போல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் பிளான் பண்ணல, இல்லைனா ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தைக்கு வந்து பிளான் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டவர்கள் கூட செகண்ட் பேபிக்காக பிளான் பண்ணலாம். இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதாவது நீங்கள் எதை பிளான் பண்ணுறீங்களோ அதை வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அது உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல அது உங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது இந்த வாரத்தில் நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான வாரம் இது கிடையாது. இப்போ 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து வாரம் தொடங்கி இருந்தால் நான் அப்படி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதுபோல் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல விஷயத்திற்கான ஒரு முயற்சியை நீங்கள் செய்யும்போது, நல்ல விஷயம் இதுதான், அதை நான் அடையணுன்ற விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நல்ல பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும். சார், அப்பனா மகர ராசினருக்கு சாதகமான வாரமாக இந்த வாரம் அமைய போகுது இல்லையா சார்? கும்ப ராசினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? ஏன்னா கடந்த வார பலன்களை சொல்லியிருந்தீங்க, எண்ண முடியாத அளவுக்கு பண வரவு இருக்க போகுதுன்னு. அதனை தொடர்ந்து இந்த வாரமும் பண வரவு இருக்க போதா, இல்லை அவங்க கவனமா இருக்கணுமா சார்?
கும்பராசி என்பர்களுக்கு இந்த தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது வலுத்து இருக்கு. அந்த இடத்துல 4 கிரகங்கள் இருக்கு. இது என்ன ஆகுன்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி 5 கிரகங்கள் இருந்தது. இப்போ வந்து 4 இருக்கு. அதன் பிறகு 3 இருக்கும். அதன் பிறகு 2 இருக்கும். கடைசியாக 1 கிரகம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகமாக அங்கிருந்து நகர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ இத்தனை கிரகங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்தின் பலன் வந்து அதிகமாக கிடைக்கணுன்ற ஒரு காரணம். அதனால நிறைய பணம் வரும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அது உடனே இப்போ குறையறதுக்கான அம்சம் கிடையாது. இதை வந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்படியே நீட்டிக்கலாம். ஏன்னா ஜென்மசனி காலத்தில் ரொம்ப முடங்கி பணமே இல்லாத நிலை இருந்தது. வர வேண்டிய இடத்துல இருந்தெல்லாம் பணம் வரவே இல்லை. இப்போ ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் சம்பாதிக்கிறதும் சம்பாதிப்பீங்க. அப்போ உங்களுக்கு பணம் சேரும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே கண்டினியூ ஆகுது. இந்த வாரத்தில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருந்து வாரம் தொடங்குகின்றார் சூரியனோடு சேர்ந்து இருந்து. அந்த சூரியன் வந்து கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கார். அவர் வந்து சந்திரனோடு சேர்ந்து இருந்து வாரம் தொடங்குறதுனால திருமண சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் முடிவு பண்ணலாம். திருமணத்தில் ஏதோ ஒரு தடைன்னா எதனால் வந்து வரன் கிடைக்கவே இல்லை, எதனால் திருமணம் ஆகலை, அப்படிப்பட்ட விஷயங்களை சிந்தித்து என்ன செஞ்சால் நடக்கும் போன்ற விஷயங்களை நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த வாரம் நற்பலன் உண்டாகும். சார், கும்ப ராசியை தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? அற்புதமான வாரமா இருக்க போதா, இல்ல அவங்க கவனமா இருக்கணும்? மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சாதகமாக இருக்க போகுது. 2ஆம் இடத்துல சந்திரன் வந்து இந்த வாரத்தை தொடங்கி 5ஆம் இடத்துல பூர்த்தி பண்ணுறார். 5ஆம் இடம் அவருடைய சொந்த வீடு. அங்கே செவ்வாயோடு சேர்ந்து இருந்து அவர் வாரத்தை பூர்த்தி பண்ணுறார். அப்போது செவ்வாய்க்கு வந்து கொஞ்சம் பலம் கிடைக்க போகுது அப்படின்றது அர்த்தம். வார கடைசியில் அவர் நீச்ச கதியாக இருக்கார். அந்த வீட்டுக்கு சந்திரன் போகும்போது சந்திரன் பலம் அடைந்து அவருக்கு கொஞ்சம் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். வீட்டில் ஒருத்தர் வேலைக்கு போகலன்னா இன்னொருத்தர் வேலைக்கு போய் பேலன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுபோல் நீச்ச கிரகம் வந்து பலம் அடையக்கூடிய ஒரு விஷயத்தை ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அப்போ வாரம் தொடங்கும் போதும் சந்திரனுடைய கதி சாதகமாக இருக்கிறது, வாரம் பூர்த்தி ஆகும் போதும் சாதகமாக இருக்கிறது. அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதின்றதுனால இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். பேச்சின் மூலமாக நீங்கள் பலன் அடையலாம், ஆதாயம் அடையலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை உங்களால் செய்து முடிக்க முடியும். உங்களுடைய பிரச்சனைகளை கூட உங்களால் தீர்த்து கொள்ள முடியும். அதற்கான உபாயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இப்படியாக இந்த வாரம் உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பிறருக்கும் பலன் தரக்கூடிய வாரமாக அமைகிறது. சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க மீன ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமாக தான் அமைய போகுதுன்னு. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு ரொம்ப அழகான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார்.